எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி டேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டர் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம எப்படி இன்ஷார்ட்டில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறையா டைம் சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லேயே ஃபோட்டோ செலக்ட் பண்ணும், வீடியோ செலக்ட் பண்ணும், அது எல்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. கேட்டால் எனக்கு வல்லின்னு சொல்வீங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ போய் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபோட்டோ மட்டும்தான், ஓகேவா? ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுக்குற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், கீழே அட்ஜஸ்ட்னு இருக்கா, லைட்னஸ் வந்து இந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாமே குறைக்கணும். இதுக்கப்புறம் விக்னெட்டு கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அப்போ தான் அந்த டார்க்னஸ் வரும், ஓகேவா? பார்த்திங்கனாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ஷார்பன், இந்த விக்னெட் வந்து ஃபுல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பனும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இமேஜ் குவாலிட்டியே சூப்பராக இருக்கும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் நார்மல் எடிட் பண்ணி வச்சாவே செம்மையாக இருக்கும். பர்த்டேஸ்க்கெல்லாம் எடிட் பண்ணி வைக்கலாம். இதுக்கப்புறம் நான் கொடுக்குற இந்த இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல் லிங்க்லாம் சொன்ன மாதிரி. இப்போ வந்துட்டு பிளெண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் எல்லாம் லைட்டுன்னு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு 4 ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 4 ஃபோட்டோ நம்மளுக்கு தேவை. ஸோ சேம் இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டேன். கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் போய்ட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஹைலைட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒயிட்னஸ் ரொம்ப தெரியாது. நம்மளுக்கு வந்து ஒயிட்னஸ் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, நல்லா டார்க்காக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஹைலைட் குறைச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த கொஞ்சம் டல்னஸ் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஓவர்லே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 இமேஜ் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ வீடியோ போயிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு பிளாங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. தென் மியூசிக் போயிட்டு மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் காட்டும். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். இப்போது ஆடியோ வந்து நான் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு அதுலேருந்து டேரெக்டாக ஆடியோ வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிக்கும். ஸோ பார்த்திங்கனாவே தெரியும், நான் ஷேர்சாட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வேறு எங்கேருந்து யூஸ் பண்ணல. எனக்கு காப்பிரைட் ஃப்ரீ எல்லாம் எனக்கு இல்லை, எனக்கும் காப்பிரைட் வரும். அதனால் நான் சாங் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா யூடியூப்லேயே இருக்க சாங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோ எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் அந்த பிளாங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பிப்புக்கு போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல அந்த இமேஜஸ் வந்துட்டு நம்ம 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்துட்டு ஓரளவுக்கு என்லார்ஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம 4 இமேஜையும் வந்துட்டு கொண்டு போயிட்டு கரெக்டாக இந்த 4 பாக்ஸ் கொலாஜ் எப்படி வரும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் வந்துட்டு ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக வைக்கிறங்காட்டி நான் சைஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே சைஸ் தான் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொலாஜ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் கிரிட்டில் போயிட்டு 4 இமேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் அதை சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பேக்ரவுண்டாக அதை வச்சு அதுக்கு மேலே இது வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சைஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறங்காட்டி நான் வந்துட்டு இப்படி வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இதையெல்லாம் வீடியோ வரல வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இமேஜஸ் எல்லாம் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கங்காட்டி பிளெண்டுக்கு போயிட்டு நான் வேல்யூ மட்டும் குறைச்சிருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து மறக்காமல் பிளாக் கலரில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணால் உங்களுக்கு இமேஜ் வந்து லைட் ஆகும். இல்லைன்னா ஒயிட் கலரில் கீழே இருந்ததுன்னா எச்சா பிரைட் ஆகும். அதனால அது மட்டும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த இமேஜ் மேலே இருக்கணும், எந்த இமேஜ் கீழே இருக்கணும், அதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டும் எஃபெக்ட்டும் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிப்பில் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கு வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண முடியாது. நீங்கள் எஃபெக்ட் என்ன ஆட் பண்ணாலும் பிப்புக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நம்ம இதை தனியாக சேவ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வீடியோவை நம்ம பேக்ரவுண்டாக வச்சு எஃபெக்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான்
இப்போது நம்ம வந்துட்டு சேவ் பண்ண வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ கொடுத்துட்டு நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆடியோ தேவையில் ஆல்ரெடி நான் ஆடியோ ஆட் பண்ணியிருந்தங்காட்டி ஆட் பண்ணல. எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிளிச்சு, நாய்ஸு அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஜேபிஜி நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் வேறு யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஜேபிஇஜி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு அந்த கிளிச் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நார்மலாக ரொம்ப அனிமேஷன்லாம் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வச்சுருக்க மேக்ஸிமம் ஃபாண்ட் எல்லாமே நான் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பேன். தனியாக நான் வந்து எனக்குன்னே வச்சுக்கல. அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ க்ளோ பார்த்திங்கன்னா க்ளோ வந்துட்டு வேல்யூ பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன்னு. ஸோ ரொம்ப க்ளோ வைக்காதீங்க, நல்லா இருக்காது. நான் கடைசியாக வச்சுருக்க ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா கேஷிங்டன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூவில் இருக்கிற ஃபாண்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட்டுமே நான் நிறைய வீடியோவில் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அனிமேஷன் பார்த்திங்கன்னா தெரியும், நார்மல் ஃபேட் மட்டும்தான் வச்சுருக்கேன். சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணும்னா வேறு வச்சுக்கிறனாலும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து லிரிக்ஸ் எல்லாம் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஃபுல்லாமே லிரிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான். பார்க்குறதுக்கு தான் வளன்னு பெருசாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்துட்டு அந்த அவுட்புட் இருக்கும்ல, அது சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் யோசிச்சு புதுசாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக்காவது கொடுங்க. அப்போ தான் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ போய் சேரும். நிறைய பேர் உங்களை மாதிரியே பார்க்க ஆரம்பிப்பாங்க. வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் டிஸ்லைக்காவது பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். யூடியூப்பில் நிறைய பேத்துக்கு போய் சேரும். முன்ன மாதிரி யூடியூப்பில் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் போகிறதில்ல. எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், பிடிச்சிருக்கா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட போட்டுக்கோங்க. நான் அதை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் லிரிக்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ரிவ்யூ மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. ஸோ அவ்வளோதாங்க இந்த எடிட்டு. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் அந்த 4 ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். எடிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் வந்துட்டு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அதையும் சொல்லிடுங்க. இல்லைன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.